உடல்நலக்குறைவால் சென்னையில் உயிரிழந்த ஜெயலலிதாவின் உடல் முழு அரசு மரியாதையுடன் மெரினா கடற்கரையில் எம்ஜிஆர் சமாதி அருகே நல்லடக்கம் செய்யப்பட்டது. ராஜாஜி அரங்கத்தில் வைக்கப்பட்டிருந்த முதலமைச்சரின் உடல் மாலை 4 மணிக்கு மேல் முப்படையினரிடம் ஒப்படைக்கப்பட்டது. பின்னர் மூடப்பட்ட தங்க பேழையில் வைக்கப்பட்ட முதலமைச்சரின் உடல் அலங்கரிக்கப்பட்ட ராணுவ வாகனத்தில் ஏற்றப்பட்டது. இதையடுத்து சரியாக 4:30 மணிக்கு ஜெயலலிதாவின் இறுதிப் பயணம் தொடங்கியது. சாலையின் இருபுறமும் குவிந்திருந்த மக்கள் ஜெயலலிதாவின் உடல் வைக்கப்பட்டிருந்த வாகனத்தின் மீது பூக்களை தூவினர். ராஜாஜி அரங்கத்திலிருந்து புறப்பட்ட இறுதி ஊர்வலம் மக்கள் வெள்ளத்தின் இடையே அண்ணா சாலை, வாலஜா சாலை வழியாக மெரினா கடற்கரையை சென்றடைந்தது. இந்த ஊர்வலத்தில் பங்கேற்ற லட்சக்கணக்கான மக்கள் ஜெயலலிதாவிற்காக கண்ணீர் விட்டு கதறி எழுதினர். சுமார் 1.5 மணி நேர ஊர்வலத்திற்கு பிறகு மெரினா கடற்கரை கொண்டு செல்லப்பட்ட ஜெயலலிதாவின் உடல் தங்க பேழையிலிருந்து சந்தன பேழைக்கு மாற்றப்பட்டது. சந்தன பேழையின் மேற்புறத்தில் புரட்சித் தலைவி செல்வி ஜெயலலிதா என தமிழிலும் ஆங்கிலத்திலும் பெயர் பொறிக்கப்பட்டிருந்தது. இதையடுத்து பொறுப்பு ஆளுநர் வித்யாசாகர், முதலமைச்சர் பன்னீர்செல்வம், தலைமை செயலாளர் ராமமோகன் ராவ், மத்திய அமைச்சர்கள் வெங்கையா நாயுடு, பொன் ராதாகிருஷ்ணன், தமிழக முன்னாள் ஆளுநர் ரோசையா, காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுல் காந்தி, சசிகலாவின் கணவர் நடராஜன் உள்ளிட்டோர் இறுதி மரியாதை செலுத்தினர். இதையடுத்து ஜெயலலிதா உடலில் போர்த்தப்பட்டிருந்த மூவர்ண தேசிய கொடியை முப்படையினர் அகற்றினர். பின்னர் அந்த கொடி ஜெயலலிதாவின் தோழி சசிகலாவிடம் ஒப்படைக்கப்பட்டது. பின்னர் ஜெயலலிதா உடல் வைக்கப்பட்டிருந்த சந்தன பேழையில் சசிகலா மற்றும் ஜெயலலிதாவின் சகோதரர் ஜெயக்குமார் மகன் தீபக் ஆகியோரின் சமய சடங்குகளை செய்தனர். இதையடுத்து ஜெயலலிதா உடல் வைக்கப்பட்டிருந்த பெட்டி மூடப்பட்டு குண்டுகள் முழங்க இறக்கப்பட்டது. பின்னர் அங்கு உப்பும் ரூபாய் நோட்டுகளும் கொட்டப்பட்டன. இதையடுத்து மண்ணால் அந்த குழி மூடப்பட்டது. மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் உடல் அடக்கம் செய்யப்பட்டுள்ள இடத்தில் காவல்துறையினர் எண்ணிக்கை குறைக்கப்பட்டுள்ளதால் பொதுமக்கள் அதிக அளவில் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். மறைந்த தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதாவின் உடல் சென்னை ராஜாஜி அரங்கில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டது. இதையடுத்து ராணுவ வாகனத்தின் ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்ட ஜெயலலிதாவின் உடல் மெரினா கடற்கரையில் உள்ள எம்ஜிஆர் நினைவிடத்தில் நல்லடக்கம் செய்யப்பட்டது. இதில் மத்திய அமைச்சர்கள், பல்வேறு மாநில முதலமைச்சர்கள் உள்ளிட்ட தலைவர்கள் பங்கேற்றதால் பலத்த பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது. இறுதி நிகழ்ச்சியில் நிறைவடைந்ததை அடுத்து நினைவிடத்தில் பாதுகாப்புக்காக குவிக்கப்பட்டிருந்த பெரும்பாலான காவலர்கள் பாதுகாப்பில் இருந்து விலக்கிக் கொள்ளப்பட்டனர். இதனால் பாதுகாப்பு கெடுபிடிகள் குறைந்ததால் ஜெயலலிதாவின் நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்தும் பொதுமக்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. இரவு முழுவதும் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கு பொதுமக்கள் காத்திருந்து தங்கள் மரியாதையை செலுத்தினர். தமிழ்நாட்டில் இருக்கிற ஏழைங்க எல்லாருக்கும் சாப்பாடு போட்டிருக்காங்க. தெய்வம் தான் சாப்பாடு போட்டு தண்ணி கொடுக்கும். ஆனால் இந்த அம்மா பண்ணாங்க. அப்போ இவங்க தெய்வம் தான் ஆகிட்டு இருக்காங்க. தெய்வம் தான் இஷ்டப்பட்டு கூட்டிருக்கு. புரட்சி தலைவர் கூட போயிட்டாங்க. அதனால் இனிமேல் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம கூட இருந்து அடுத்து யார் வந்தாலும் அவங்க வழி நடத்துவாங்க. அவங்கள ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அம்மா அவங்க சாதனை யாரும் முடிக்க முடியாது. அம்மா இறந்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அம்மா இறங்கலை, நம்ம கூட தான் வாழ்கிறாங்க. அவங்க புகழ் அழிக்க முடியாது, அவங்க சாதனை அழிக்க முடியாது.